ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 11ஆம் மாதத்திலே இருக்கிற இந்த ஓய்வு நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை இந்த இடத்துல சொல்ல முடியாது, மேல அந்த திருசபையில சொல்ல முடியாது. தேவன் தந்த ஈவுகளுக்காய் முதலாவது சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல இந்த திருசபையில வார்த்தையை கொடுக்கும்படி வாய்ப்பு தந்த திருசபை போதருக்கும் அப்படி மனை பிள்ளைகளுக்கும் இயேசு நாமத்திலே வாழ்த்தை தெரிவிக்கிறேன். வந்திருக்கிறான் தேவ பிள்ளைகளா, உங்களுக்கும் இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஒரு பாடலை பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். அருமையான பக்தன் பாடின ஒரு பாடல் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். தேவனை மகிமைப்படுத்தும்படியா இந்த பாடலை பாடும். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, தேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ஹல்லேலூயா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த வேலையிலும் ஆண்டவரே, அருமையான இந்த இடத்துல சபையிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியா, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும்படியா, இந்நேரம் வரைக்கும் உம்முடைய பாடலை பாட ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தும்படியா தேவன் தந்த நல்ல ஈவுகளுக்காக ஆண்டவராக இயேசுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்பா உம்முடைய சத்தியங்களின் மூலமாக நீர் எங்களோடு பேசும், வார்த்தைங்கிற வல்லமையின் மூலமாக எங்களோடு உடம்படும், எங்களை வழி நடத்தும். அப்பிரயோஜனமான வேலைக்காரன் உடைய வார்த்தை சொல்ல அடியார் நீர் தகுதிப்படுத்தும், அடியாரை மறைத்து நீர் வெளிப்படும். இந்த இடத்துல உடைய பரிசுத்தாவின் ஷெகினாவின் மகிமை எங்கள் மத்தியிலே இறங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தை கேட்கிறதான அருமையான பிள்ளைகளும் அப்பா இதை பார்த்து கொண்டு
அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளையும் என் தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் நிரப்பி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். மாத்திரம் மகிமை அடைவதாக இயேசு மூலம் மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை எழுதிய நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளிலும் ஒரு வசனத்தை தியானித்து செல்லுவோம். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் பக்கம் 1080. மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே நீ அதிசயங்களை காணப்பட்டது. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா? அதே போல ஆண்டவர் செய்கிற காரியம் என்னன்னு சொன்னா, அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயங்களின் தேவன். இன்னைக்கு தேவன் நமக்கு அதிசயங்களை காண செய்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீனிவாச ஐயரா இருந்த என்னை அதிசயம் காணும்படி என் குடும்பத்திலே தேவன் வந்தார். அநேக அதிசயங்கள் அவர் செய்திருக்கிறார். அதுல குறிப்பான அதிசயம் என்னவென்றால், பேச முடியாத பிள்ளையை 5 வருடங்கள் பேச முடியாத பிள்ளை கர்த்தர் என்ன செய்தார்? பேச வைத்தார். அதான் பெரிய அதிசயம். ஏனென்றால் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அது சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவர், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இந்த தேவனை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளாகிய நாம, கேட்கிற தேவ பிள்ளைகளை யாவரும் அவரை விசுவாசித்தால் அதிசயங்களை காண செய்வார். ஏன்னா தேவன் அதிசயத்தை மேல் அதிசயங்கள் அநேக வேதத்திலே பழைய ஏற்பாடு காலத்திலும் புதிய ஏற்பாடு காலத்திலும் பார்க்கும்போது நிறைய அதிசயங்கள் செய்ய சொல்ல முடியாது. அற்புதங்கள் அநேகர் செய்யலாம். மருத்துவரும் செய்யலாம், ஒரு மருத்துவராக இருக்க நானும் செய்யலாம், மனுஷர்களும் செய்யலாம். ஆனா அதிசயம்ங்கிறது செய்கிற ஒரே ஒரு கடவுள் இந்த பூமியில இருக்கிறார் என்றால், ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்னார், அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அவர் என்ன அதிசயம் செய்து இருக்கிறார், என்ன காரியங்கள் செய்திருக்கிறார் சொல்லி வேதத்துல நிறைய இருக்கு. ஆனா 3 தலைப்புல 3 விதமான காரியங்களை நாம் என்ன செய்கிறோம்? அவர் செய்த அதிசயத்தை பார்க்க போகிறோம். ஆதாரபூர்வமாக ஆண்டவர் செய்த காரியத்தில் வேதத்திலிருந்து தான் நாம் பார்க்க போகிறோம். உலகத்துல உண்டான இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த தெய்வம் என்ன அப்படி அதிசயம் செய்கிறார், இந்த இயேசு என்ன செய்வார், அவர் செய்வாரா? இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே சில பேருக்கு என்ன சொல்லி வருதுன்னு சொன்னா, அதிசயம் அவர் செய்வாரா, என்ன செய்வாரா, ஒரு அவிசுவாசம். ஆனா வேதம் தெளிவாக சொல்லுகிற, நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமை காண்பாய். அப்ப அவருக்கு மேல ஒரு விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் எனக்கு செய்வார், என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் செய்வார், அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும் இல்லையா? இல்லைன்னு சொன்னா நிச்சயமா செய்ய முடியாது. இன்னைக்கு உங்க முன்பாக இருக்கிற நானும் நிறைய அதிசயங்கள் என் குடும்பம், என் பிள்ளைய பேச வைத்தது மாத்திரமல்ல, இன்னைக்கு இந்த இடத்துல தேவ வார்த்தை சொல்லுகிறேன்னு சொன்னா, மரணத்துக்கு ஏதான காரியங்களே ஊழியத்தில் வந்த பிறகு நானும் என் மனைவியும் பிள்ளைகளும் சந்தித்தோம். அப்படி ஒரு ஆபத்தை சந்தித்த நேரத்துல கூட சிலர் சொல்லுவாங்க, அந்த எழுந்திருக்க நேரத்துல இயேசு அறியாத பிள்ளைகள் அந்த விழுந்து ஆக்சிடென்ட் ஆன நேரத்திலையும் அங்க தப்பிக்கிற நேரத்துல வந்து கேட்பாங்க, ஐயா போன வருஷம் தான் இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரரும் அவருடைய மகனும் கொஞ்சம் 1 கிலோமீட்டர் பின்பக்கமா நீங்க வந்த பாதை தாண்டி அந்த இடத்துல 1 கிலோமீட்டர் முன்னாடி தான் இறந்து போனாங்க. ஆனா நீங்க இதே இடத்துல வந்து இந்த குளத்து பக்கத்துல இருந்து உங்க கார் டயர் வெடிச்சு இன்னும் கொஞ்சம் இருந்தோம்னா இந்த இடம் குளமான இந்த இடத்துல புதக்குழி உள்ளாடி போயிருப்பீங்க, இன்னைக்கு நீங்களும் காணாம போயிருப்பீங்க. ஆனா உங்களை நீங்க வணங்குற கடவுள் என்ன செய்யற? அதிசயமாக காப்பாத்தினார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படின்னு சொன்ன வேப்பூட்டும்படி நமக்கு நடக்காதோன்னு சொல்லிட்டு இருப்பான். நடக்கிற காரியம் எப்படி இருக்குன்னு சொன்னா அதிசயமாக இருக்கும். அல்லேலூயா. நாம எனக்கு அன்பான தேவ பிள்ளை 3 விதமான காரியங்களை நாம என்ன செய்யணும்? வேதத்திலிருந்து தான் பார்க்க போறோம். என்னன்னு சொன்னா, முதல் காரியம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, குழந்தை இல்லாம இருந்தவர்களுக்கு குழந்தை கொடுக்கிற ஆண்டவர் முதல் காரியம். 2வது காரியம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா,
தீர்க்கதரிசி மூலமாக உன்னுடைய நாட்கள் என்னப்படுகிறன்னு சொல்ல நேரத்துல அவருக்கு ஆண்டவர் அதிசயமா என்ன செய்கிறாரு? ஆயுசு நாட்களை பெருக செய்கிறார். மூன்றாவது காரியம் என்னன்னு சொல்ல பிறவில ஒரு சப்பானி ஆண்டவர் என்ன செய்கிறார்? பேச வைக்கிற ஒரு அதிசயம். இந்த பிறவி காரியம்ங்கிறது ரொம்ப அதிசயமா இருக்கு. என்னன்னு சொன்னா அதை நான் சொன்னேன் இல்லையா, என் பையன் பேசாம இருந்தா பேச வைத்த ஆண்டவர். அப்போ வேதம் சொல்லுகிற வாக்கு தத்தம் பண்ணுகிற ஆண்டவர் வாக்கு மாறிடார். அல்லேலூயா. நமக்கு உண்டான ஒரு வார்த்தை அவர் தருகிறான்னு சொல்லி அதுல சபை மூலம், இந்த சபை மூலமாக ஒரு வாக்கு தத்தம் தந்திருப்பார். வருஷங்கள் ஒரு முதல் ஆண்டுல தொடக்கத்துல தந்திருப்பார், மாதந்தோறும் தருவார் இல்லையா? அப்படி அந்த வார்த்தை என்ன செய்யணும்? நம்ம விசுவாசிக்கு அதை பற்றி கொள்ளலாம். இயேசு எனக்கு செய்வார் என்கிற ஒரு விசுவாச பலத்தோடு காணப்பட்டால் அந்த வார்த்தைகளை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றார். வாக்கு தத்தம் பண்ணினவர் வேதம் சொல்லுகிற வாக்கு மாறிடார். அல்லேலூயா. தேவன் வாக்கு மாற மாட்டார். சரி, இந்த ஒரு முதல் காரியத்தை நம்ம பார்க்கிறோம். குழந்தை இல்லாத ஒரு மலட்டுத்தன்மை உள்ளதான ஸ்ரீக்கு எப்படி செய்கிறார்? ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். அந்த 1 சாமுவேலை நம்ம அந்த திருப்பிக் கொள்வோம். அந்த 1 சாமுவேல்ல அன்னாள் என்கிற ஒரு சகோதரியை பார்க்கிறோம். எல்கானா என்கிற ஒருத்தருக்கு 2 மனைவிகள். அந்த 2 மனைவிகள்ல ஒரு மனைவி பேர் யாருன்னு சொல்லியாங்க, பெண்ணினால் ஒரு மனைவி பேரு, இன்னொரு மனைவி பேரு அன்னாள். அப்போ பெண்ணினாளுக்கு கர்த்தர் குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா அன்னாளுக்கும் குழந்தை இல்லாம ஒரு ஆசீர்வாதம் இல்லாம இருந்துட்டு, அப்பவும் அவருடைய கணவர் எல்கானா பாருங்க என்ன செய்வாருன்னா, குழந்தை இல்லாத அந்த அன்னாளுக்கு தான் அதிக இடம் கொடுத்து 2 காரியமா செய்துட்டு இருப்பாரு. அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? அன்னாளுடைய கர்ப்பம் மூடப்பட்டது. அப்ப அன்னாளுடைய கர்ப்பம் மூடப்பட்ட நேரத்துல பெண்ணினால் அவருடைய இன்னொரு சகோதரி இருக்க, அவள் மூலமாக தூஷிக்கப்படுகிறார். தூஷிக்கப்பட்டு ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லப்படுகிறார். ஆனா அதே நேரத்துல அவ யாரை தேடனா? மருத்துவரை தேடல, மனுஷரை தேடல, வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள ஆண்டவராக இயேசுவை தேடினாள். அல்லேலூயா. அப்ப அதிசயத்தின் தேவன் செய்வாரு ஒரு நம்பிக்கை அந்த சகோதரிக்கு இருந்திருக்கலாம் இல்லையா? இன்னும் உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியா ஒரு மருத்துவராக சொல்றேன், நிறைய பேருக்கு என்னன்னு சொல்லியாச்சுன்னா குழந்தையே இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க யூட்ரஸ் கூட எடுத்தவங்களுக்கு கூட குழந்தை பிறந்த அதிசயங்கள் கூட நடந்திருக்கு இந்த பூமியில. குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லி கைவிடப்பட்ட மருத்துவர், கைவிடப்பட்ட அந்த பிள்ளைகளை கூட கர்த்தர் செய்யற குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிற பிரசங்க வேதத்துல சொல்றாரு, பிரசங்க என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு இல்லையா? இந்த காலம்ங்கிறது எதுக்கு நிர்ணயிக்கிறாருன்னு சொன்னா, இந்த இடத்துல அன்னாளுக்கு வரது எடுத்து அன்னாளுக்கு உண்டான காலம் இன்னும் வரல. அப்படிதானா? ஏன்னு சொன்னா அன்னாளுக்கு உண்டான காலம் வரும்போது எப்படி ஆசீர்வதித்திருக்கிறாரு? ஒரு குழந்தைய கொடுத்தாரு, தொடர்ந்து குழந்தைகளை கொடுத்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. எனக்கு ஊழிய பாதையில எனக்கு அருமையான ஒரு சகோதரர் பெங்களூர் தேசத்துல, அவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசி. அந்த சகோதரர் பெங்களூர்ல இருந்து வந்த நேரத்துல அவரை கொண்டு போய் அநேக இடங்களை அறிமுகப்படுத்தி, தீர்க்கதரிசின்னா எப்படின்னு சொல்லியாச்சுன்னா கூப்பிட்டு சொல்லுவாரு. மஞ்சள் சட்டை போட்டிருக்கவரை, வெள்ளை சாரி கட்டி, கருப்பு சாரி கட்டி, மஞ்சள் பச்சை சாரி கட்டி கூப்பிட்டு அவங்களுக்கு உண்டான தீர்க்க தரிசனத்தை கொடுப்பாரு. அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லி நிறைய பேர் அந்த காரியம் நல்ல ஒரு விதமா நடந்தது. அப்ப ஒரு முறை அவர் என்ன செய்வார், எனக்கு 3 நாள் கன்வென்ஷனா சொல்லிட்டு ஒரு சபைக்கு எனக்கு பெங்களூர்ல அழைப்பு தந்தார். அப்ப பெங்களூர்ல அழைப்பு தந்து நான் அந்த பெங்களூர் போனேன். போயிட்டு 3 நாள் மீட்டிங் முடிச்சுட்டு 4வது நாள் என்ன சொன்னாருன்னா, எங்க வீட்டு வரணும் பாஸ்டர், வந்துட்டு சாப்பிட்டுட்டு போனோம், நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு அந்த 4வது நாள் அந்த ஊழியம் முடித்து அவர் வீட்டுக்கு போனேன். 4வது நாள் அவங்க வீட்டுக்கு போற நேரத்துல அவருடைய மனைவி அங்க இருக்கிற அந்த 60 சகோதரியை கூப்பிட்டு, அண்ணே வாங்கினே, போனதுன்னா அண்ணே வாங்கினே அப்படின்னு கூப்பிட்டான். சரி, நல்லா சந்தோஷமா இருந்தது. அப்போ ஒன்னு சரி சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்கார நேரத்துல ஒரு வேதனையான விஷயத்த சொல்றான். என்ன சொல்றான் அந்த சகோதரி, அண்ணே எங்க வீட்டுக்கார உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் போற இடத்துலலாம் ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு தீர்க்கதரிசனம் சொல்றாரு, எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா அவரோட மனைவியான எனக்கு இங்க என்ன இல்ல, ஆசீர்வாதம் இல்லை. என்னம்மா சொல்றீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா,
எல்லாருக்கும் இவர் சொல்லுகிற காரியம் நடக்கிற இவருக்கு மனைவியாருக்கு எனக்கு ஒரு காரியம் நடக்கல. என்ன நடக்கல உங்க மனைவிக்கு? சகோதரி உனக்கு என்ன நடக்கலாமான்னு கேட்டப்போ, கல்யாணமாய் 9 வருஷம் ஆச்சு, குழந்தைங்க குட்டியும் இல்லாம இருக்கானே அப்படின்னு. அப்படியா? நமக்கு ஆண்டவரை விசுவாசிப்போம். உனக்குள் விசுவாசம் குறைவா இருந்தா கூட என்ன செய்யாது, ஆண்டவர் தரமாட்டார். அவரு விசுவாசம், பலமான ஒரு விசுவாசம் அவர் மேல இப்போ. சரி, ஒரே விஷயத்த சொல்றேன், நான் கேஷுவலா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுகிறேன், ஒருவேளை ஆண்டவர் தர நினைக்கிற நேரத்துல ஒரு குழந்தை கேட்கிற உனக்கு தேவன் கர்ப்பத்தை ஒரே நேரத்தில் 2 குழந்தை தந்தா வேண்டாம்னு சொல்லுவீங்களா? இப்படின்னு சும்மா தான் சொன்னேன். ஆனா அப்படி தந்தா எத்தனையும் பெற்றுடுவேன் சொல்லு. சரி, கர்த்தர் கொடுத்தார், வேண்டாம்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா. சரி பாப்போம், ஜெபம் பண்ணுவோம். ஒரேல அப்படி இருந்தா தேவன் ஆக்கி செய்வாரான்னா நம்ம ஜெபம் பண்ணிடுவோம் சிஸ்டர் சொல்லிட்டு முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7வது மாசம் நினைக்கிறேன், போன் வருது அங்க இருந்து பிரதர்ட்ட இருந்து. பாஸ்டர் எங்க இருக்கீங்க? வீட்டுலதான் இருக்குன்னு சொல்லுங்க பிரதர். ஃப்ரீயா இருக்கிறீங்களா, பேசலாமா? டியூட்டி இல்லைல்ல? நான் டியூட்டி முடிச்சு போனா வீட்டுக்கு வந்தேன். என்ன சொல்லுங்க? அது என் மனைவி விசேஷமா இருக்கா அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சந்தோஷமா இன்னும் அவளே பேசணுமான்னு. உடனே சரின்னு சொல்லிட்டு போன் கொடுத்தா அடுத்தது பேசினார். அனே, கர்த்தர் என்னுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்து கொடுத்தார். எத்தனை மாசம் ஆச்சுமா? 3 மாசம் தான் ஆச்சனே அப்படின்னு சொல்லி. சரி, ரொம்ப சந்தோஷமான காரியம் அப்படின்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நன்றி சொல்லுங்க அப்படி. மறுபடியும் ஒரு 7வது மாசம் 8வது மாசம் வரும்போது மறுபடியும் ஒரு போன் வரும். 3 மாசம் முடிஞ்சு மறுபடியும் 8வது மாசம் வரையும் ஒரு போன் வரும். அனே சொல்லுங்க, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஒரு ஆசீர்வாதம் இல்ல, நீங்க சொன்ன போல 2 ஆசீர்வாதத்தை கர்த்தர் இருக்கிறாரு. அப்ப நான் சொன்னேன், அது கர்த்தர் தான் சொன்னேன், நான் சொல்ல. நான் சும்மா தான் பேசுனேன், அது கர்த்தர் தான் செய்கிறாரு. அடுத்தது மறுபடியும் குழந்தை பிறந்தாச்சு, சுகம் பிரசவம் முடிச்சுட்டு அடுத்த போன் வருது. 90 நாள் ஒரு 90 நாள்ல ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு போன் வருது. அனே, குழந்தை பிறந்துடுச்சானே அப்படின்னு. அப்படியாமா? 2 பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தாரு இல்லையா? ஆமா ஆமா, ஆசீர்வாதமா இருக்கனே. எப்படி அண்ணன்? ஆசைக்கு அன்புக்கு ஒண்ணு கொடுத்துட்டாரனே அப்படின்னு. ஒரு ஆணும் ஒரு பொண்ணு கொடுத்துட்டாரு அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், கர்த்தருக்கு நான் மகிமை அடைவாளான்னு சொல்லிச்சு. மறுபடியும் அப்படி போயிட்டு அந்த குழந்தை எல்லாம் பிறந்தாச்சு. இது மறுபடியும் கொஞ்ச நாள் போயிட்டாரு, மறுபடியும் 10 மாசம் தாண்டி மறுபடியும் போனார். அனே நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லமா, நல்லா இருக்கமா, என்ன விஷயம்? அனே விசேஷமா இருக்கேனே. எவ்வளவு கேப்பு? 3 மாசம் கேப்ப மறுபடியும் விசேஷம் ஆயிட்டேனே. அப்படியா, சந்தோஷம். மறுபடியும் அடுத்தது போன் வருது. அடுத்து அதே மாதிரி ஒரு 8வது மாசம் போன் வருது. அந்த பேரு காலத்துக்கு முன்னாடி, அனே 2 குழந்தைனே. மறுபடியும் தேவர்களுக்கு ஆச்சரியம் பாரு. உண்மையில எனக்கே ஆச்சரியமா இருக்கு. மறுபடியும் அடுத்தது வர்றது என்ன தெரியுமா? குழந்தை பிறந்த பிறகு ஆசைக்கு அன்புக்கு. ஆஹா, பரவாயில்லையா, 6. உங்களை 2 பேரும் சேர்த்து எவ்வளோ? 6 பேர், 1/2 டஜன் ஆயிடுச்சு அப்படின்னு. சரி சரி. 3வது முறை அதே மாதிரி மறுபடியும் என்ன செய்வாங்க? இதே மாதிரி டைம் வச்சு மறுபடியும் அதே மாதிரி மறுபடியும் 6 ஒண்ணு பொண்ணு. அப்போ 3 பொண்ணு 3 ஆணு. அடுத்தது அதே போனும் ஜெபம் பண்ணுவீங்க. அது உங்க 2 பேர்கிட்ட தான் இருக்கு அப்படி. ஏன்னா ஆண்டவர் தாமதமாக செய்தாலும் அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? 2ஆ இருக்கும். நம்பிக்கையோட சிறைகளே, நான் அது சொல்லல. சகரியா 9:12 என்ன சொல்றார் ஆண்டவர்? நம்பிக்கையோட சிறைகளே, அரணுக்கு திரும்புகள், ரெட்டிப்பா நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு வீட்டுல குழந்தை இல்லைன்னு சொல்லி யாரு தூஷித்தாலும் வேதனைப்படக்கூடாது. யார் வேணுமெடுத்து, ஏன்னா சர்வ வல்லவர் நம்மளோடு இருக்க நேரம் அதுக்கு ஒரு காலத்தை வைத்திருப்பார். 9 வருஷம் அந்த சார் இன்னொரு. ஆமா, நேற்றையும் முன்னால நான் வரேன். பிரதர் எங்க இருக்கீங்க? பாஸ் எங்க இருக்கீங்க? சென்னை போயிட்டு இருக்கிறேன். எப்படி பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கு? வாண்டஸ் எல்லாம் அப்படி. ஐயோ, வீடு ஃபுல்லா இருக்கு. எனக்கு ஒரு சபையே வீட்டுல இப்ப தொடங்கிட்டேன் அப்படின்னு. என்ன சபை? இல்ல, தேவஸ்திரி சபை வீட்டுக்குள்ளாடி ஹால் இதே போலதானே ஹால்ல நான் தொடங்கிட்டேன். எனக்கு பிள்ளைகள் முதல் விசுவாசியா இருக்கிறாங்க. 6 பிள்ளைகளும் விசுவாசியா இருக்கிறாங்க. அப்ப 6 பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்களா? எல்லாரும் வளர்ந்துட்டா ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிடிச்சிட்டாங்க. எனக்கு நீ இப்ப ஒரு கன்வென்ஷன் போனேன்னா நான் தனிப்பட்ட முறையில யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லாத்தையும் எனக்கு கிருபையா தந்து விட்டார்.
அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவன் நமக்கு அதுதான் இந்த இடத்துல அன்னாளை பார்க்க நேரத்துல அன்னாள் தேவனுடைய சமூகத்துல புலம்பினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்துல கேட்கிற பாருங்க, அந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல சொல்லுகிற பக்கம் 339 சேனையின் கர்த்தாவே உம்முடைய அடியாளின் சிறுமையை நோக்கி உம்முடைய அடியாளின் மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு அனுப்பினை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலைமையின் சகோதரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களை, நமக்கு ஒரு பொருத்தனை, நமக்கு இப்ப பாருங்க, அன்னாருடைய பொருத்தனை ஒரு நியாயமான தேவனுக்கு முன்பாக ஒரு உறுதியான ஒரு பொருத்தனை. எப்படி சொல்லியாச்சுன்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தால் அவர் என்ன செய்ய தலையில சவரங்கத்தி படாம அவனை உமக்கே நான் என்ன செய்ய ஒரு ஊழியக்காரனாக உம்முடைய ஆலயத்திலே ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. இதுக்கு சாட்சியா நானும் நிற்கிறேன் தேவனுக்கு முன்பாக. ஒரு டாக்டரா நானும் என் மனைவி இருந்த போதிலும் பேசாமல் 5 வருஷம் இந்த பிள்ளை எங்களால பேச வைக்க முடியாத நேரத்திலையும் தேவன் பிள்ளையை பேச வைத்தால், ஆண்டவர் என் மனைவி பொறுத்ததான் பேச வைத்தால் இந்த மகனை உமக்கென்று ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் தான் பொருத்தனை செய்தார். அப்போ அந்த பேசாத பிள்ளை பேசுனதை இன்னைக்கு அவனை நாங்க ஊழியத்துக்கு தான் ஒப்பு கொடுத்துட்டோம். ஏன்னா தேவ சமூகத்துல ஒரு பொருத்தனை இருக்கணும். இந்த பொருத்தனை பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியில அனுப்புனதும் எதுக்கு அனுப்புனாரு? நம்ம பழைய ஏற்பாடுல பார்க்கிறோம், பாவங்களை மன்னிக்கும்படியாக ஆடுகளையும் மாடுகளையும் பலி கொடுத்தாரு, ரத்த பலி கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த பூமியில பாவம் குறையவில்லை, இன்னும் பாவம் பெருகி கொண்டே இருக்கிற. இந்த பாவங்களை பரிகாரம் செய்வதற்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமியில இயேசு அனுப்பினார். அப்போ இந்த பூமியில அனுப்பினார் எதனால? எல்லாருடைய பாவம் நீ சுமக்க வேண்டும், உன்னுடைய ரத்தம் என்ன செய்ய சிந்தப்படணும். அப்ப நீ உன்னுடைய ரத்தம் சிந்தப்படும் போது இந்த பாவங்கள் மன்னிக்கப்படும், மனுஷருடைய பாவங்கள் மன்னிக்க முடியாது, உடனே நான் அனுப்புறேன்னு சொல்லி அனுப்புன நேரத்துல, அப்போ ஒவ்வொரு அனுப்புன காரியத்துல பிதாவான தம்முடைய ஒரே பேரான குமாரன் அனுப்புன நேரம் அந்த பொறுத்தனை எப்படி செய்யறார்? ஆண்டவர் உபவாசம் இருக்கிறார். 40 நாட்கள் என்ன செய்யற? தனிமையில போய் தேவனுடைய பிதாவை நோக்கி உபவாசம் பண்ணி அவருடைய காரியத்தை, அதாவது தன்னுடைய தகப்பனார் பிதாவானார் அனுப்பின காரியத்தை செய்யும்படியாக உபவாசம் செய்து அந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டு அந்த காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர், அதுதான் அன்னாள் செய்த காரியம். தேவனுடைய சமூகத்தில் எனக்கு குழந்தை இல்லப்பா, நீங்க தரக்கூடிய முதல் பிள்ளைய நான் அது உமக்கே கொடுக்கிறேன். வேதம் அதான்னு சொல்ல இல்லையா? தேவனுக்கு உண்டான காரியம் நமக்கு வருகிற வருமானத்தில் முதல் தசம பாகமும் காணிக்கை யாருக்கு செலுத்தணும்? கர்த்தருக்கு செலுத்தணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம், எனக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, எனக்கு நல்ல வருமானம் இருக்கு, ஆனா ஆண்டவர் செலுத்தக்கூடிய காரியத்துல ஒரு உறுதியா இருக்க மாட்டாங்க. உண்மைதானே? தசம பாகம் சரி, காணிக்கை சரி, யாராவது கரெக்டா செய்வாங்களா பாருங்க, ஆலயத்தை செய்ய மாட்டாங்க. ஏன்னு சொன்னா கர்த்தர் அவர்களை அபரிதமாக வீடுகளையும் கொடுத்து ஆஸ்திகளையும் கொடுத்து பணங்களையும் கொடுத்து உயர்த்து கொண்டிருக்கிறார். ஆனா ஆண்டவருடைய காரியத்தில் அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா அவர்கள் பின்வரை அந்த ஆசீர்வாதம் எங்க இழந்து போற நேரம் தெரியுமா? இவங்க நல்லா வாழ்ந்துவாங்க, சந்ததி பிள்ளைகள் என்ன செய்வாங்க? வருகிற நாட்களில் அந்த ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஊழிய பாதையும் சரி வாழ்க்கையும் சரி ஏற்றம் இருக்குன்னா இறக்கம் உண்டு. இறக்கம் உண்டுன்னா மறுபடியும் ஒரு ஏற்றத்தை தேவன் தருவார். அந்த ஏற்றத்துல மறுபடியும் தேவன் தர நேரம் அது எப்படி இருக்குன்னா உயர்வான ஒரு ஏற்றமா இருக்கு, அது யாராலையும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. ஏன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா ஊழியத்தில் நீங்க நிறைய பேருக்கு உண்டான கஷ்டம் நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். முதல்ல வந்து எனக்கு நல்லா இருந்த ஐயா, நான் நிறைய இருந்தேன், ஏற்பட்ட சபை இருந்து இப்ப ஒண்ணும் இல்லாம ஒவ்வொரு சபையோட வாடகை வீட்டுல வாடகை இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து ஒரு பாவை ஊழியக்காரர் சந்திச்சதில் அவர் சொல்லி பாரப்பட்டார்.
ஒரு கிட்டத்தட்ட 80 வயசு இருக்கு, இன்னும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் அம்பாசமுத்திரத்துல விகேபுரம் என்கிற தேசத்துல இருக்கிறாரு. அப்ப அவர் சொன்னார், என்னோட ஊழியம் இன்னைக்கு நான் வாடகை வீட்டுல இருந்து மேல ஷெட்டு போட்டுட்டு இருக்கிறேன் ஐயா, கிட்டத்தட்ட 23 கிளை சபையில இருந்து நீங்க ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் உடனே ஒரே வராது, ஐயா நான் உங்களை விட தாமதமா 2010 ரஷ்யப்பட்டு 2012 தேவனை அபிஷேகம் பண்ணி ஊழியத்தை வந்துரு, ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுறேன் கேட்பீங்களான்னு சொல்லுங்க பிரதர் அப்படி. இந்த காரியம் எதனால் உண்டானது என்கிறத கத்தட்ட கேளுங்க. உண்மைதானே இல்லையா? நமக்கு ஏன் இது வருது, என்னிடத்தில் குறை உண்டா அவர்கிட்ட கேளுங்க. இயேசுட்ட கேட்கிற நேரத்தில் அந்த குறைகளை கத்தர் மாற்றி நிறைவுள்ளவனாக மறுபடியும் உங்கள் ஊழியத்தை 23 சபையில் உங்களுக்கு போயிருக்கேன்னா யோபு கொடுத்த ஆசீர்வாதத்தை போல ரெட்டிப்பான ஆசை 46 சபையை கத்தர் உங்களை உயர்த்து வரானே. அல்லேலூயா. ஏன்னா தேவன் ஊழியக்கார சுகத்துல விரும்புகிற ஆண்டவரை தவிர வேதனைப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல. அந்த சுகத்தை விரும்புகிற நேரத்தில் அவருடைய மனைவி பிள்ளைகளை சுகத்தை விரும்புவாரு, அந்த ஊழியத்தை அவர் விரும்புவாரு, கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்றுவார். எனக்கு அன்பானவர்கள், அந்த பொருத்தனை ஆண்டர் சமத்த ஒரு பொருத்தனையோடு அவர் என்ன செய்தாங்க, அன்னாளுக்கு சொன்னாங்க, எனக்கு ஒரு குழந்தை நீங்க தந்தீங்கன்னா நான் முதலாக என்ன செய்வேன், உம்முடைய சமூகத்தில் ஒப்படுப்பேன். ஆனா அன்னால் அப்படி பொருத்தனை செய்ய நேரத்தில் என்ன செய்ய, தேவனுடைய சமூகத்தை தேடியா கதறி அழுவிருக்கிறார், வேதனைப்பட்டிருக்கலாம் இல்லையா? இது இன்னைக்கு அநேகருக்கு பிள்ளைகள் இல்லைன்னா அந்த ஒரு பாரங்கள் இருக்கான். ஆனா கத்தர் ஒரு காலத்தை வைத்தது போல என்ன செய்தாரு, குழந்தை கொடுக்க கத்தர் ஆரம்பித்தார். கர்ப்பத்தின் கனியை ஆசிரியத்தார், குழந்தை கொடுத்தார். குழந்தை கொடுத்ததும் அந்த பொருத்தனையை கரெக்டா செய்யறா பாருங்க, அதுதான் கத்தருக்கு உகந்த காணிக்கை. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்கள், அது எங்க செய்யறான்னு சொல்லி இதே 1 சாமுவேலில நம்ம பார்க்க நேரத்தில் பாருங்க எந்த இடத்துல செய்யறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 20வது வசனத்துல இருந்து பார்க்கும் பொழுது, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று தெரிவித்தார். அடுத்த வசனம் நீங்க பார்க்கிறேன். என்பவன் கர்த்தருக்கு வருஷந்தோறும் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடு கூட போனான். அன்னால் கூட போகவில்லை. பிள்ளை பால் மருந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்ததியிலே காணப்படவும் அங்கு எப்போதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னான். அல்லேலூயா. பாருங்க, தேவ சமூகத்துல ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை என்ன செய்யற, குழந்தை பிறந்தனால தன்னுடைய புருஷன் சொல்றா. ஏன்னா புருஷன் தெரியாம எந்த காரியமும் செய்ய முடியாது இல்லையா? அந்த காலத்துல ஒரு மனைவியான ஸ்ரீயானோ தன்னுடைய கணவர் தெரியாம செய்யறத காரியங்களே பெரிய பாவமாக சாபம் நிறைய குடும்பத்தை நான் பாக்குறேன். கணவருக்கு தெரியாம மனைவி இருக்கக்கூடாது, மனைவி தெரியாம கணவர் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய காரியத்துல ஆண்டவருடைய காரியத்துல அப்படி இருக்கும்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்ப உடனே புருஷன் சொல்ற, எனக்கு தேவன் நான் செய்த பொருத்தனை நிறைவேற்றும்படியாக நான் என்ன செய்ய போறேன், ஆலயத்துல கொண்டு விட போகிறேன். அதுக்கு அவர் மறுப்பே தெரியல. சரி, நீ என்ன பொருத்தனை செய்ய நீ செய்து விடு. அப்போ எதுக்கு சொல்றாரு, தேவனுடைய சமூகத்துல பொருத்தனையோடு இருக்கணும். ஒரு காரியம் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் ஏதோ நடக்கணும் செய்யணும்னு சொல்லி நிற்போம். சிலர் தம்பிக்கு வாகனங்களை ஓட்ட குறைவாரு, ஒரு பொருத்தனையோடு இருந்து பாருங்க. ஏதோ ஒரு பொருத்தனை, நீங்க மனைவி சேர்ந்து கரங்களை கோர்த்து உட்கார்ந்து ஆண்டவரேன்னு சொல்லி பொருத்தனையோடு இருந்து பாருங்க. அதே மாதிரி தம்பிக்கு அதே போலதான் நம்ம ஒரு பொருத்தனை 2 பேரும் உட்கார்ந்து செய்ய இது பாருங்க. எதுக்கு சொல்ல, இந்த பொருத்தனோட இருக்கிறானது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்னன்னு சொன்னா, என் பையன் இன்னைக்கு பேசாத பையன் பேசி இன்னைக்கு காலேஜ்ல அவன் படிக்கிற ஸ்காட் கிறிஸ்டியன் நார்கல்ல இருக்கிற காலேஜ்ல இன்னைக்கு 62 பிள்ளைல இவன் தான் ஃபர்ஸ்ட் மாணவனா இருக்கான். அல்லேலூயா. அவன் இயேசு தான் பொருத்தனை செய்தான் எனக்குன்னு சொல்லி, என் பிள்ளைதான் மாம்சத்துல தான் என் பிள்ளை, இப்ப என் பிள்ளை இல்ல, இயேசு தான் பொருத்தனை செய்தனால அவனை என்ன செய்தாரு, தேவனை அவனை வழி நடத்தி இன்னைக்கு அவன் போற வாலிபர் முகாம்ல அவனுக்கு கீபோர்டு போட தெரியாத கீபோர்டு போடுறான், ஒருவர் செய்தி கொடுக்குறான். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பிள்ளைகள் மத்தியில் அவன் தான் இப்ப ஒருவரை செய்தி மெசேஜ் கொடுக்க தொடங்கிட்டான். அப்புறம் அது மட்டும் இல்ல, வர்ஷிப் பண்ண தொடங்கினா கீபோர்டும் போட தொடங்கிட்டான். பெரியவனும் ஒரு பக்கம் டாக்டரா இருந்தாலும் இரவு நேரத்தில் மெடிக்கல் ரெசிடென்ஷியல் மெடிக்கல் ஆஃபீஸரை வேலை பார்க்கிறான்.
கால நேரத்துல அவனும் என்ன செய்யறான், ஊழியத்துக்கு போறான். அவனும் தன்னை இரு பிள்ளைகள் மாம்சத்துல என்னுடைய பிள்ளைகள் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் அவரிடத்துல போடுத்துட்டேன். ஏன் அந்த பொறுத்தனை கர்த்தருடைய காரியத்துல சரியாக இருந்தால் அது சரியாக தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனா அந்த பொறுத்தனையில விசனம் இருக்கக்கூடாது, முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, அரவர மனசு இருக்கக்கூடாது. இருந்தா நிச்சயமா நமக்கு ஆசீர்வாதம் இருக்காது. கேட்கிற அன்பு தேவ பிள்ளைல உங்களுக்கும் அப்படிதான். நீங்களும் தேவனுடைய சமூகத்துல முழு மனதோடு, தாவீது பாருங்க, ஜெபிக்கிற நேரத்தில் அழகா ஒரு கருத்தா ஜெயிப்பார். ஆண்டுட்டு அது என்ன நல்லா ஒரு பிடிச்சவர்கள் முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, இல்லையா? அப்ப அப்படி நம்ம ஒரு காரியத்துல அப்படி இருக்கிற நேரம் நமக்கு ஆசீர்வாதம். ஒரு குழந்தை கேட்கிற இடத்துல அவர் 10 குழந்தை தருவார். இது முதல் காரியம். இரண்டாவது காரியம், ஏசா தீர்க்கதரிசி 38ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கிற நேரத்துல அதுல எசேக்கியா ராஜாவுக்கு என்ன செய்கிறாரு, ஏசையா ஒரு காரியத்தை சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு சொன்னா, நீங்க பொழைக்க மாட்டீங்க. 38வது 1-4 வசனத்தை பார்த்துக்கொள்ளுங்க. வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தால் அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து ஒரு பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருடும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியா நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருடம் கூட்டுவேன். பாருங்க, ஆண்டவருக்கு கொடுக்க அடுத்த 2வது ஆசீர்வாதம், ஆயுசு நாட்களை பெருக செய்ய தேவனால் மாத்திரமே கூடும். ஒருவேளை மருத்துவர் சொல்லலாம், உனக்கு இந்த நோய் நீ செத்து போவான்னு சொல்லலாம். ஏசல் மாத்திரை கூடும். எனக்கு கூட நாகர்கோவில் பட்டணத்துல உடவு ஊழியக்கார வருகிற SCTC பஸ்ல இருந்து டிரைவரா இருந்து ரிட்டையர்ட் ஆன சவர் தான் என் கூட ஊழியத்துக்கு வராரு. நான் எங்கேயும் போறேன், என் கூட ஓடி வந்துடுறேன். அந்த சவருடைய மனைவிக்கு கேன்சர், அவருடைய மனைவிக்கு பிரஸ்ட் கேன்சர் 4வது ஸ்டேஜ்ல ஆயிட்டு. 4வது ஸ்டேஜ்ல வந்த சகோதரிக்கு நோய் அவங்க வாய்க்கப்பட்டு அவர் பயந்து போய் நீ செத்து போவ மனைவின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திருவண்டத்துக்கு போனாரு, திருநெல்வேலிக்கு போனார், ஒவ்வொரு இடமா ஓடுறாரு. அப்ப நாங்களும் என்ன சொன்ன, நாங்க ஜெபித்து கொண்டிருந்தோம். அப்ப நான் சொன்ன, பிரதர், ஆயுஷ் நாட்களை பிறகு செய்த இயேசுவால் மாத்திரமே ஒரு எசேக்கியாவை 15 வருடங்கள் ஆயுஷ் நாட்களை பிறகு செய்தால் நிச்சயம் உங்க மனைவிக்கு என்ன செய்வாரு, அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஏன்னா உங்க மனைவி உங்க தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கிற மனைவியாகவும், துதிக்கிற மனைவியாகவும், ஆலயத்துக்கு தவறா போகிற மனைவியாகவும், ஆலயத்துல நிர்ணயிக்கப்பட்ட உபாசனுடைய கலந்து கொள்ற மனைவியா இருக்க உங்க மனைவியை தேவன் ஒருவரும் கைவிட மாட்டா. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, ஆண்டோட காரியத்துல எல்லாத்துலயும் அவங்க முழுமையா இருப்பாங்க. அந்த சகோதரி ஆலயத்துல 10 மணிக்கு ஆலயம் சொன்னா 8 மணிக்கு போய் ஆலயத்தை பெருக்கி சுத்தம் பண்ணி கழுவி ஒட்டரை அடிச்சு அந்த ஆலயத்தை தேவாலயத்தையே சுத்தம் பண்ணுகிறவங்க. அப்போ தேவனுக்கு உண்டான இடத்தை சுத்தம் பண்ணுகிற கர்த்தர் கை விடுவாரா? விடவே மாட்டார். ஏன்னா தேவனுடைய ஊழியத்துல வசனம் வாசிப்பதும் ஆராதிப்பதும் பிரசங்கியா இருக்கிறது மாத்திரம் ஊழியம் இல்ல. கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவரை கர்த்தருடைய ஆலயம் சுத்தம் செய்கிறவனை தான் தேவனை சுத்தம் செய்ய உலகத்துல அனுப்புவார். அல்லேலூயா. இந்த பணியை நான் என்னுடைய ஆலயத்துல ஞானஸ்தானம் பெற்ற என்னுடைய ஆலயமா இருக்கிற தூத்துக்குடியில நான் என் மனைவி இங்க சென்னையில நாங்க இருக்கிற நேரத்துல இதே போரூர்ல இருக்கிற நேரம் இங்க இருந்து போயிட்டு மாசத்துல இருக்கா திருவிருந்த ஆராதனைக்கு போயிட்டு கலந்து கொள்ள முடிய போக நேரம் வெள்ளிக்கிழமை நாங்க போயிடுவோம். சனிக்கிழமை காலையில இங்க இருந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலையில் நாங்க போனதும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ராத்திரி நேரத்துல நானும் என் மனைவியும், ஏன்னா மனிதர்கள் செல்லக்கூடிய அந்த கழிவுற வரைக்கும் சுத்தம் பண்ணிடுவோம். அப்படி சுத்தம் பண்ணனாலதான் தேவன் என்னை பார்த்தார், நீ இது மாத்திரமல்ல, நீ இதை சுத்தம் செய்கிற, நான் உன்னை உலகத்தை சுத்தம் செய்ய முடியும் அனுப்பி கர்த்தர் கொண்டு போகிறாங்க. இது எதுக்கு சொல்ல தேவனுக்கு உண்டான காரியத்துல நாம் இருக்கும்போது நமக்கு உண்டான பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆபத்து காலத்துல வேறு சொல்லுது இல்லையா, 50 வசனம் என்ன சொல்ல, ஆபத்து காலத்தை என்ன நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுது. அதே போல எசேக்கியா ராஜா சொல்றாரு, நான் உனக்கு 5வது வசனத்தை அளவா சொல்ல பாருங்க, நான் உனக்கு என்ன செய்யல, 4வது வசனம், கர்த்தாவே நான் உனக்கு
3வது வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மை மகா புத்தமாய் நடந்து ஒரு பாரு நலமானவை செய்த என்பதை நினைத்தரலாம் என்று இதுதான் ஆண்டவர்கிட்ட நினைத்தரலாம்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றேன். அதே போலதான் அந்த சகோதரனுடைய மனைவிய நாங்க ஜெபம் பண்ணி கடைசி இந்த இடத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட பேசி, அந்த டாக்டர்கிட்ட பேசி அங்க போய் அந்த பிரஸ்ட் கேன்சர் ஆபரேஷன் உண்டான பிரஸ்ட எடுத்து தேவன் ஆயுசு நாட்கள் செய்து இன்னைக்கு வருஷம் 3 ஆச்சு, உயிரோட இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் பலவீனங்களை மாற்ற அவரால் மாத்திரமே முடியும். ஆண்டவரே, அந்த அப்போஸ்தலனை பவுல் ஆண்டவரே எனக்கு ஒரு முள்ளு கொடுத்துருக்கு, எனக்கு பலவீனமா இருக்கு, நான் என்ன செய்வேன்னு சொல்ல நேரத்துல அப்பதான் அந்த 2 Corinthians 12:9 சொல்லுறாரு பவுலை பார்த்து, பவுலே என் கிருபை உனக்கு போதும். இந்த முள்ளு இருக்கட்டு, அந்த முள்ளு எதுக்கு வச்சிருப்பாரு? நமக்கு ஊழியக்காரர் நமக்கு ஒரு முள்ளு வச்சிருப்பாரு. உண்மையான ஊழியக்காரருக்கு முள்ளு உண்டு. அப்பதான் அவங்க என்ன செய்ய ஊழியத்தை ஒழுங்கா செய்ய முடியும். அவங்க தேவனுக்கு பயந்து நடப்பாங்க. உலகப்பிரகாரமான ஊழியக்காரருக்கு முள்ளு இருக்காது, அவங்க உலகத்தை ஓடிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய ஊழியத்துல தேவன சமூகத்துல உண்மை உத்தமான ஊழியக்காரன்னு ஆண்டவர் வேதத்திலே சொல்லியிருக்காரு இல்லையா? அதே போல நமக்கு என்ன செய்யற பலவீன நேரத்தை நம்ம பலப்படுத்த கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அது நம்மளை பலப்படுத்தும், அவர்வேளை ஊழியக்காரரை பலப்படுத்தும், அவர் மனைவியை பலப்படுத்தும், அவர் பிள்ளைகளை பலப்படுத்தும். ஆனா தேவன் அவர்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. இது 2வது காரியம். மரணத்துக்கு மனிதர்களை மாற்றுகிறார், உயிர்ப்பிக்கிறார். இது 2வது காரியம். அதிசயம் செய்கிற ஆண்டவர். அங்க அண்ணாவுக்கு குழந்தை கொடுத்த அதிசயம் செய்தார். இங்க எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷங்கள் கூட்டி கொடுத்த ஆசிரியர் அதிசயம் செய்தார். 3வது காரியம் என்னன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, நீங்க பாக்குற நேரத்தில் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்துல அதுல பாத்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, அந்த வசனங்கள்ல பாக்குறோம். 3:1 இருந்து நம்ம பாக்குற நேரத்துல ஜெபவேல ஆகிய தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் மேலே வைப்பார்கள். பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. பாருங்க, அங்க என்ன இந்த ஒரு சப்பானி பிறகு சப்பானி இருக்கிறது இயேசுக்கு தெரியாம இருக்குமா? நிச்சயமா இயேசுக்கு தெரியும். ஆனா தேவன் யாரை கொண்டு செய்ய சித்தமர் சீஷரை சொல்லுவார்கள், என்ன சொல்றாரு? என்னை காட்டிலும் நீ அதிகமாய் செய்வாய். அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரன் இந்த இடத்துல இருக்கிற நம்ம கூட ஆண்டவர் என்ன செய்ய, அவரை காட்டிலும் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்வார். அவர் விசுவாசிக்கிறனால, அவருக்கு ஊழியம் செய்யறதுனால, அவருக்குள்ள இருக்கிற ஜெபிக்கிறனால தேவன் சார். இப்ப இந்த இடத்துல கூட இவர் பிறவிலே ஒரு சப்பானி எவ்வளவு வருஷமா இருந்தாரோ தெரியல. ஆனா இயேசுக்கு கண்டிப்பா தெரிந்திருக்கும், தெரியாம இருக்காது, அது காண்கிறார். ஆனா வேலை வரல, வேலை வந்துடுச்சு. அங்க ஆலயத்துக்கு 2 பேரும் வந்தாங்க. பேதுருவை கொண்டு கர்த்தர் என்ன செய்தாரு? காரியத்தை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, பிறவில இருக்கிற காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளை, உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் பிறவில ஒரு காரியம் வருகிறதுன்னு சொல்லி அதை குறித்து நீங்க கவலைப்படக்கூடாது, அதை நினைச்சு வேதனைப்படக்கூடாது. அதுக்கும் ஒரு காலம் வரும். வரும்போது தேவன் அவைகளையும் வாய்க்க செய்கிற ஆண்டவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்குள்ள இந்த காரியத்தை நாம் இருக்கும். அதான் சொல்றாரு, உன்னை அதிசயங்களை காண செய்வேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதான் சொன்னார். எகிப்து தேசத்துல இருந்து அந்த முந்தின வசனம் பார்த்தா, எகிப்து தேசத்துல இருந்து அவங்க வர நேரத்துல, நெருக்கப்படுகிற நேரத்துலதான் சொன்னார் ஆண்டவர், எகிப்து தேச இஸ்ரவேலரே நீங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை நான் அதிசயம் காண செய்வேன். இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு செல்ற வரைக்கும் பாதுகாத்த கர்த்தர் இந்த தினத்திலும் இந்த அருமையான நேரத்திலும் தேவன் நம்மளை அதிசயம் காண செய்வார். இதை கேட்ட தேவ பிள்ளைகளே, 3 விதமான அதிசயங்கள் செய்கிற ஆண்டவர் இந்த ஊழியத்தில் அதிசயம் செய்வார். நம்ம நினைக்கிறது போல அல்ல. நம்ம இந்த சிறுமந்தையா இருக்கிறோம். நம்ம சிறுமந்தை தான் வேதத்தில் சொல்லப்படுகிறது, பெருமந்தைன்னு சொல்லப்படல. சிறுமந்தை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அது ஏற்ற காலத்திலே ஊழியத்தும் மந்தைகளை பெருகும்படி செய்து, நம்ம நினைக்கிற மாதிரி
இந்த ஊழியத்தை கர்த்தர் வருகிற 2026ஆம் ஆண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கேட்டு யாவரும் தலையில தாழ்த்தி ஒரு விஷயம் ஜெபம் செய்ய. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னை அதிசயம் காண பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர், இந்த வார்த்தை மூலமாக கேட்கிற பிள்ளைகளையும் இந்த இடத்துல சபையில இருக்கிற எங்களை யாவரையும் கர்த்தர் அதிசயம் காண செய்வீராக. 2026ஆம் ஆண்டு அப்பா இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கல, நாங்கள் வேதனைப்பட்டதும் இல்லை. ஏற்ற ஒவ்வொன்று காலம் ஒன்று சொன்னது போல அந்த காலங்கள் வரும்போது நீர் அதிசயம் காண செய்வீராக. நீர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஜெபத்தை கேள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா.